வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். ஐயா, திருப்பதிக்கு போயிட்டு வந்தாவே திருப்பம் வரும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உண்மையாலும் அது உண்மையா? அப்படி அந்த திருப்பதி மலை மேல என்னதான் இருக்கு? அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. திருப்பதி மலையில சந்திரனுடைய காரகத்துவம் அதிகமா இருக்கு. ம். அதாவது சந்திரனுடைய காரகத்துவம் எப்படின்னா, டே டு டே பிளானட் சந்திரன். ஆமா. தினம் மத்த தினம். பிளானட் எல்லாம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவையும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வரதுல இருக்கு. சூரியன் 1 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்தை விட்டு மாறுவாரு. ம். ஆனா சந்திரன் மட்டும் ஒரு கட்டத்துக்கு 2.25 நாள் டிராவல் ஆயிட்டே இருப்பாரு. அப்போ டே டு டே டிராவல் சொல்லுவாங்க. அப்போ சந்திரன் என்பது மன மகிழ்ச்சி, மன நிறைவு, ம். மன தெளிவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சந்திரன். அப்ப திருப்பதியில பெருமாள் சந்திரனுடைய காரகத்துவம் அதிகமா இருக்குதுன்னா, அந்த சந்திரனுடைய மலை மேல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் மலையில சந்திரகாந்த கல்கள் நிறைய இருக்கு. சந்திரகாந்த கல்கள். சந்திரகாந்த கல் சொல்லுவாங்க. ம். அப்போ அங்க சந்திரன் முழு சந்திரன் வரும்பொழுது அங்க அபரிவிதமான ஆற்றல் அலைகள் இறங்கிக்கிட்டே இருக்கும். அலை அலையா. எல்லா இடத்துலயும் வருது. ஆனா அங்க அதிகமா வரும். இப்ப பௌர்ணமியில கிரிவலம் போக சொல்றோம் இல்லையா? ஆமா. திருவண்ணாமலைக்கு ஏன்? ம். அந்த சந்திரனுடைய காரகத்துவத்தை உள்வாங்குவதற்கு தான். ஏன் உள்வாங்கணும்? மனம் என்ற மனக்காரகன் சந்திர பகவான். அப்ப மனம் தெளிவாக இருக்க வேண்டும், மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மன முறிவு, சில பேர்ல மன கஷ்டம், மன முறிவு, இந்த மன அமைதியின்மை எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா. இவங்கெல்லாம் அங்க போனாங்கன்னா அது மாறும். பிசினஸ்ல கூட பெரிய வளர்ச்சி வேணும்னா போறேன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆமா. டே டு போயிட்டு டே வந்ததுக்கு பிளானட், அப்புறம் டே டு நல்லது டே நடந்தது. பிளானட்ன்றதுனால தொழில் செய்பவர்கள், ம். வியாபாரம் பண்றவர்கள், மெயினா ஹோட்டல் கடை நடத்துபவர்கள், ம். உணவு சார்ந்த விஷயங்கள், அப்புறம் கடல் சார்ந்த விஷயங்கள், ம். நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் திருப்பதி பெருமாள் உகந்தவரே. ம். அப்ப திருப்பதி போனால் திரும்ப வரும்னுவாங்க. ஆமா. போயிட்டு பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர். ம். இது திருப்பதி பவர்ஃபுல்லான இடம். அத்தனை விதமான பூஜை புனஸ்காரங்கள் ம். சாஸ்திர சம்பிரதாய பிரகாரம் அங்க அருமையா செஞ்சுட்டு இருக்காங்க. ம். அப்ப அந்த கோயிலுடைய பிரசாதம் லட்டு, ம். அது சுக்கிரனுடைய காரகத்துவம். ஆஹா. சுக்கிரன் என்றால் பணம். பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப கோயிலை சுத்தி வந்தோம்னா என்ன கொடுக்குறாங்க? லட்டு கொடுக்குறேன். அந்த லட்டுல என்னெல்லாம் இருக்கு? முந்திரி. ஏலக்காய் இருக்கு, முந்திரி ஆ. இருக்கு, திராட்சை இருக்கு. இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம். எல்லாமே. ஆமா, அங்க ஸ்பெஷல் லட்டு தானே. திருப்பதியில லட்டு தானே. அதுதான் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அது பிடிக்காதுன்னு கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு கல்கண்டு, நிறைய கல்கண்டுலாம் இருக்கும். சுக்கிரனுடைய காரகத்துவம் அதிகமா இருக்கு. அப்போ சந்திரன் பிளஸ் சுக்கிரன். ஓகேவா? அதான் ஏன் 3 நாள் ஆனா கூட அவரை பார்த்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றாங்க. சரி. திருப்பதி மலையில ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கு. ஸ்தல விருட்சம். இப்ப நம்ம ஒரு கோயில ஸ்தல விருட்சம் சொல்றோம் இல்லையா? மரம். அந்த திருப்பதி மலைக்கு ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியா? எனக்கே தெரியாது ஐயா. தெரிஞ்சவங்க சொல்லட்டும். ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம். ஓகேவா? ஏன்னா அது தேடணும். ஆமா. இதுவரையும் சொன்ன மாதிரியே தெரியல. அது தேடணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோ அத சொல்லுங்க ஐயா. ஆமா, இந்த வீடியோட முடிவுல கூட சொல்றேன். ஓகேவா? அப்ப திருப்பதி என்பது அந்த சுக்கிரனுடைய ஸ்தலமாகவும் இருக்கு, சந்திரனுடைய ஸ்தலமாகவும் இருக்குது. காம்பினேஷன் பாருங்க. சுக்கிரன் பிளஸ் சந்திரன். ரெண்டும் இருக்கு. சுக்கிரன்னா பணம். ஓகேவா? அதுலயும் சுகபோகம், என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அதுலயும் மன மகிழ்ச்சி இருக்கு. சந்திரன் மன மகிழ்ச்சி தான். அப்ப இது ஒவ்வொருத்தரும் தேவை இல்லையா? கண்டிப்பா தேவை. அதனாலதான் எல்லாரும் போறாங்க. ஓகேவா? ஏன் திருப்பதி பெருமாளை தொழில் செய்பவர்கள் தன்னுடைய பார்ட்னரா வச்சுக்கிறாங்க. ஆமா, சொன்ன மாதிரியா. இப்ப 2 பேர் பார்ட்னர் வச்சுங்களேன். இப்ப வெற்றிபாலன், நானும், நீங்க ஸ்ரீனிவாசன். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னரா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் வச்சுங்களேன். 3வது ஒருத்தர் அதுல இருப்பாரு. யாருன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி. பார்ட்னரா போட்டிருக்காங்க நிறைய பேர். ஆந்திரால நிறைய பேர் பண்றாங்க. தமிழகத்திலயும் பண்றாங்க. நம்பிக்கையை விட அங்க இருக்கிற ஆற்றல், பவர். அப்ப அங்க போனாதான் எனக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது. பவர் என்ஜாய் பண்றாங்கல்ல, போயிட்டு என்ஜாய் பண்றாங்க இல்லையா? கண்டிப்பா. அப்ப 3 பங்கு. எனக்கு ஒரு மாசம் ஒரு பணம் வச்சுதா
3 பிரிக்கிறோம். அவருக்கு எத்தனை ஸ்டாக் அப்படி சேர்த்துறோம். சேர்த்தா. ஓகேவா? அவரு ஒண்ணும் அவர் கேட்கல எனக்கு பணத்தை தான் குடுன்ட்டு. ம். ஆனா அவர் சிஸ்டம் அப்படி பண்ணி வச்சுட்டாரு. யாரு? பெருமாள். அது பாட்டுக்கு வந்துக்கினே இருக்கும். வந்துகிட்டே இருக்கும். அந்த வற்றா இருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். அரசாங்கமே அதை வச்சு நடக்குது அங்க. ஆமா. இது இருந்தாலும் அருமையான அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள். அவரு. பெருமாள்னாலே பொதுவா புதன் தான் சொல்லுவோம். புதனுடைய ஆமா. காரகத்துவம் சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல இருக்கிற பெருமாள் மட்டும் சந்திரன் காரகத்துவத்தை வாங்கியிருக்கிறார். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பெருமாள் வந்து ஒரு காரகத்துவம் இருப்பார். ம். இப்ப ஸ்ரீரங்கத்திலேயும் சுக்கிரன், சுகபோகவாதி. சுகபோகவாதி. நம்ம திருவள்ளூர் வீரராகவர் பெருமாள் வந்து புதன், வைத்திய புதன். வீரராகவர். ஆமா. நோயெல்லாம் ஆமா. நீக்கிறது. இந்த கதிர்வீச்சுக்கெல்லாம் உள்வாங்கிட்டு இருக்காங்க அவங்க. ம். அப்ப இந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த கோயிலுக்குள்ள போனா சரி செஞ்சுக்கலாம். நிவர்த்தி ஆயிடும். நிவர்த்தி ஆயிடும். அதுதான் நம்ம வந்து ஜாதக ரீதியா அவங்களுடைய பேட்டர்னை பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு சுக்கிரனை இன்க்ரீஸ் பண்ணலாமா? இல்லன்னா சந்திரனை இன்க்ரீஸ் பண்ணலாமா? ம். ம். இல்ல அவங்களுக்கு டீக்ரேட்டா இருக்கக்கூடிய கோள்கள் எது? அத கட்டி அந்த கோள்கள் வந்து டிஸ்கிரேட் பண்றது எப்படி? எது அதை விட்டு நம்ம வெளியே வர்றது? அந்த கதிர்வீச்சு நம்ம எப்படி அதிகமா வாங்காம இருக்கிறதுன்ற பேட்டர்ன் தான் என்னுடைய பேட்டர்ன். ம். அதுதான் அந்த கர்மா யோகா வகுப்பு வர சொல்றது. ஆமா. கர்ம நிவர்த்தி யோகம். ஆமா, கர்ம நிவர்த்தி. ஆனா அதுல நிறைய விஷயங்கள் டீடைலா சொல்லுவேன். ம். யூடியூப்ல நம்ம ஒரு தடவை சொல்ல முடியும். ஆமா. ஆனா சந்திர காந்தக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் திருப்பதி. 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 இது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியில கிரிவலம் சுத்துறோம் இல்லையா? ஆமா. திருவண்ணாமலை எந்த மலைகள்ல கிரிவலம் சுத்தினாலும் ம். அந்த இடத்துல சந்திரனுடைய காந்தத்தை இழுக்கக்கூடிய சக்தி அந்த மலைக்கு உண்டு. ம்ஹ்ம். அது இழுத்து அங்க இருக்கிற நம்ம போகக்கூடிய இடத்துல நம்மள போறோம். அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே விழும். அப்ப பௌர்ணமி வழிபாடு திருப்பதிக்கு செல்ல வேண்டியவர்கள் சில பேர் இருக்காங்க. ஆனா இதுல ஐயா சில பேர் சொல்றாங்க, திருப்பதி வந்து சில பேர் போகக்கூடாதுன்னா சொல்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? உண்மை. அப்படியா? சில பேர் திருப்பதிக்கு போனால் நெகட்டிவ் எனர்ஜி வரும். அது எப்படி ஐயா? தெய்வங்கள் வந்து எல்லாருக்குமே நல்லது தான் செய்வாங்க. பட்சத்துல திருப்பதி நான் என்ன சொல்றேன் ஐயா ஒண்ணு கேட்டுக்குங்க. ம். பெருமாள் இருக்கிறார். ஆமா. அருள் பலிக்கிற ஸ்தானத்துல இருக்கிறார். ம். வச்சுங்களேன். இப்ப நீங்க உள்ள வரீங்க. வந்த உடனே பெருமாள் பார்த்து சீனிவாசன் வந்துட்டாரு. அவர்கள் அருள் பலிக்கலாம் பண்ணாரு. ஆ. வெற்றி பாடன் வந்துட்டாரு. அருள் பலிக்கலாம் பண்ணாரு. அங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது டிசைன் ஆயிடுச்சு. கதிர்வீச்சு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? தேவைன்றத போய் எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த கதிர்வீச்சு நமக்கு தேவை. அங்க இருக்கிற கதிர்வீச்சு பெருமாளுடைய அருள் பலிப்பு ம். அந்த கதிர்வீச்சை நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்ப எடுக்கும் பொழுது சந்திரன் என்ற காரகத்துவம் ம். தேவையானவர்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதே சந்திரன் என்ற காரகத்துவம் சிலருக்கு அவயோகியாக இருக்கும். அது எப்படி ஐயா தெரியுது? ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். அதுதான் சொல்லிக் கொடுக்குறேன்றேன். அதாவது போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. போகக்கூடாது. அது உண்மை. உண்மை. என்கிட்ட ஒரு கிளையண்ட் அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அவயோகி சொல்லிட்டேன். சொல்லிட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டு வர சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு மொட்டையும் போட்டு வந்தாங்க. லேடீஸ் தான் தெரியும். ம். மொட்டையும் போட்டு வந்துட்டாங்க. இன்னொரு வேண்டுதல் ஆ. சரி போட்டுருவோம்னு வீட்டு இது கஷ்டத்துக்கு சொல்லியிருந்தாங்க போல. போட்டுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த வாரத்துல அவங்க சூசைட் அட்டெண்ட் பண்றாங்க. நெகட்டிவ் எனர்ஜி வருதா? ம். ஓகேவா? அதே மாதிரி அந்த சந்திரன் என்ற காரகத்துவத்தில் நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு சில யோகங்கள் இருக்கு. அவங்களுக்கு சக்சஸ். அது வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு. ம். சந்திரன் யோகாதிபதியா சில பேருக்கு இருக்கும். சந்திரன் அவயோகாதிபதியா இருக்கும். அப்படிதான் யோகம் சொல்லுவாங்க. ஆமா. யோகம்னா என்னன்னா பஞ்சாங்கம் சொல்றோம் இல்லையா? ம். திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம். இதான் பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. ம். திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம். இப்ப எல்லாருக்குமே பிறந்த நட்சத்திரம் தெரியும். ம். பிறந்த கிழமை தெரியும். இப்ப திதி தெரியாது நிறைய பேருக்கு. இப்ப அமாவாசையில பார்த்தா அது மட்டும் ஞாபகம் வச்சு அமாவாசையில பிறந்தாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோம். மற்ற திதியிலே தெரியாது. யோகம்னு ஒண்ணு இருக்கு. கரணம்னு ஒண்ணு இருக்கு. இந்த யோகம் என்பதுதான் இதுல வந்து கண்டம் ஒரு யோகம் இருக்கு. ம். அந்த கண்டம் என்ற யோகம் அதுக்கு சந்திரன் வந்து அவயோகி. அந்த யோகத்தில் பிறந்திருந்தாங்க. அப்ப நீங்க எந்த யோகத்துல பிறந்தீங்க? நான் எப்படி சொல்ல முடியும்? முகத்தை பார்த்து சொல்ல முடியும். தெரியாது. ஆமா. உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தா நான் சார்ட்ல போட்டு பார்த்தா எனக்கு வந்துரும். யோகம். ம். இல்ல அவங்க ஜாதகம் அந்த காலத்துல எழுதியிருந்தாங்கன்னா ஜாதகம் கொடுத்தீங்கன்னா அது சின்ன பார்த்தீங்கன்னா எந்த யோகத்துல பிறந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த யோகத்துக்கு யோகாதிபதி யாரு அவயோகாதிபதி யாருன்னு சொல்லுவேன். அப்போ அதுல இந்த கண்டம் என்ற யோகம் மாதிரி ஒரு 3 யோகங்கள் வருது. ம். சந்திரன் அவயோகியா வரக்கூடிய யோகங்கள். அப்ப அந்த யோகியில் ஒரு மனிதன் பிறந்திருந்தால் ம். அவரை நான் திருப்பதி போயிட்டோம்னு சொல்லவே மாட்டேன். திருப்பதி அவர் தான் அடிக்கடி போவார் திருப்பதி. ஆனா அந்த மாதிரி ஆளை பார்த்திருக்கேன். ஆ. வெறித்தனமா போறாங்க. மாசம் மாசம் போவாங்க.
ஆமா. அவயோகமா இருக்கிறவங்க சொல்லுவாங்க. போறாங்க. அவருக்கு குழந்தை பிறக்கல. அவர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆமா. இத செய் நம்ம எந்த பேட்டர்ன்ல இருக்கணும் அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ம். என் கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு. சரிங்க நீங்க இனிமேல் திருப்பதி போகாதீங்கன்னா, அத மட்டும் விட்டுருங்க சார். வேற எத வேணா சொல்லுங்க சார். ரத்தத்த ஊறி போச்சு சார். நான் அவர பார்க்காம இருக்க மாட்டேன். பழகிட்டேன். நான் தான் போவேன்றாரு. இப்ப என்ன பண்ண முடியும்? சரி, நீ அவ்வளவு நம்பிக்கையா போற. அவ்வளவு கிட்ட போற. பெருமாள் வந்து உனக்கு வந்து அருள்பாலிப்பான்னு நம்பிக்கையோட இருக்கிற. ஆமா. பல வருஷங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. அவர் இன்னும் குழந்தை பிறக்கல. அது தெரிஞ்சுக்கணும் அவர். இப்போ நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. மூட நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப அவர் எந்த பேட்டர்ன்ல இருக்காரு? 2வதுல இருக்கு. மூட நம்பிக்கைன்ற பேட்டர்ன்ல இருக்காரு. ஓகேவா? சரி, இப்ப அவர நான் மாத்தலாம். ஆ. அவர சரி பண்ணலாம்னு நான் நெனைக்கிறேன். ஆனா நடக்காது. அங்க கர்மா விடாது. கர்மா விடாது. விடாது. அவருக்கு ஏன் அந்த ஆசைய குடுத்தது? ம். அவருக்கு ஏன் அந்த இடத்துக்கு போணும்னு குடுக்குது? ஓகேவா? அப்ப நம்ம எதுக்குள்ள போறோன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க பேட்டர்ன். உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ்க்கு வர சொல்றேன். இதான் கர்ம நிவர்த்தி யோகம். ஆமா. கர்ம நிவர்த்தி யோகம். நான் எல்லா டைட்டில் போட்டாலும் என்னடா இவர் கடைசியில இந்த கிளாஸ் தான் சொல்றாரே, கிளாஸ் சொல்றாருன்னா, ஏன்னா எல்லா விஷயங்கள் தத்துவங்கள் இருக்கு. ஆமா. இது வந்து மனிதர்களுக்கு தேவையானது. தேவையானது நெறைய அறிவியல் பூர்வமா சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னா, இது போல வகுப்புகள நம்ம பயன்படுத்திக்கணும். அததான் ஐயா சொல்றாரு. ஐயா அந்த கடைசியில சொல்றேன் நீங்க அந்த தல விருட்சம். தலவிருட்சம் வந்து அங்க வந்து புளிய மரம். அவருக்கு. ம். தலவிருட்சம், புளிய மரம். அது என் குருநாதர் சொல்லிக் குடுத்தாரு. சொன்னாங்க. இதையும் நாங்க புளிய மரம் தான் அங்க தலவிருட்சம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அங்க இருக்கா ஐயா? இருக்கு. ஆ. புளிய மரம் இருக்கு. செக் பண்ண திருப்பதியில சொல்லுங்க. புளிய போய் மரம். தலவிருட்சத்த தேட சொல்லுங்க. தேடி எங்க வாங்கிட்டு வர சொல்லுங்க. புளிய மரம்ன்றது ஒரு புலி ஒரு வீட்டில் இருந்தால் ம். புலி லட்சுமி கடாட்சம். லட்சுமி கடாட்சம். ம். இந்த மளிகை கடையெல்லாம் புலி மெயினாவே வச்சிருப்பாங்க. முதல்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா அதான் சுக்கிரன். ஆ. பணத்தை இழுக்கும். ம். புலிக்கு அந்த பவர் உண்டு. அதனால இது வந்து இந்த மாரி சீக்ரெட்ஸ் நெறைய இருக்கு. ம். இதெல்லாம் சொல்லிக் குடுப்பேன். அப்போ உங்களுக்கு சீக்ரெட்டான விஷயம் எது? அது சொல்லிக் குடுப்பேன். அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஆமா. சரிங்களா? இதுதான் திருப்பதியுடைய ரகசியங்கள். நன்றி ஐயா. திருப்பதிய பத்தி நெறைய விஷயங்கள் புதுசாவும், யாருக்கும் தெரியாததையும் சிலதெல்லாம் சொல்லிக் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.